ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. பேய்கள் துரத்தும் பெண் அப்படிங்கிற இந்த ட்ராமாவோட அடுத்த 2 எபிசோட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எபிசோட் 7 and 8 அதுதாங்க பார்க்க போகிறோம். கடைசி அதோட விட்டுருந்தோம். பாட்டிமா நீ ரேமன் கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும், அதுக்காக உடனே வான்னு கூப்பிட்டுருப்பாங்க. நம்மளோட ஹீரோயினியும் போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போனவங்க இன்னொரு புது கெஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்மளோட ஹீரோ கிம்மை வர வச்சு நான் இவரை தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. ஆனால் அந்த பக்கம் இருக்கிற மீனா எக்ஸ்பெக்ட் பண்ணது ஏற்கனவே யுரி கூட என்கேஜ்மெண்ட் பண்ண இருந்து கேன்சலா போன பையனை தான் அவன் இங்க வர வைக்கலான் இருந்திருப்பா. அவன் தான் வரானோ மீனா நினைச்சிருந்திருப்பா. ஆனா அந்த பையன் வரல. இப்படி இதுக்கிடையில என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி பாட்டிமா உடனே வா, ஃபேமிலி மீட்டிங் கூட்டியிருக்கேன், அதுல இந்த மாதிரி நீ ரேமன் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போற டேட்டை ஃபிக்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா? அப்ப எங்க இருந்திருப்பாங்க? அந்த மிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அந்த மரத்தை எனக்கு வேணும், அவங்க வச்சிருக்கிற அந்த ரெட் கலர் ஃபிளவர் வர அந்த மரம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் டெட் பாடி இருக்குமான்னு சொல்லி தோண்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. மழை வேற வந்திருக்கும். அப்பதான் பாட்டிமா கால் பண்ணிருப்பாங்க. உடனே இந்த மாதிரி உடனே என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்பதான் கிம் ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்மளோட யூரிக்கும் ஓகேன்னு பட்டிருக்கும். ஆனாலும் உன்னை நான் கொஞ்சம் கஷ்டப்படுத்துறேன்ல, ஏன்னா உன்னை என்னோட ஃபியான்ஸே நடிக்க வைக்க போறேன், ஏன்னா போய் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம நடிக்கவெல்லாம் போறோம், அதோட ஓகேவா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் யூரி, உன்னால பேய்களை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியும். உன்னை பத்தி எதுவுமே தெரியாத ரேமனை காட்டிலும் நாம இப்படி நாடகம் போடுறது, என் கூட நீ நாடகம் போடுறது எனக்கு ஓகே தான். உனக்கு ஓகேவா அப்படிங்கிறதுக்கு நம்மளோட யூரிக்கும் அது ஓகே தான். என்னை பத்தி எல்லாம் உனக்கு தெரியும். ஸோ அதனால நீயும் ஹர்ட் ஆக மாட்டேன், அதனால எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக தான் இந்த டின்னர் மீட்டிங்க்கு வந்திருப்பாங்க. இந்த மாதிரி நான் இவரை தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதை கேட்டு பாட்டிமால இருந்து எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டின்னர் மீட்டிங் எதுக்காக, ரேமனுக்கு நம்ம யூரிக்கு என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக தான் இல்லைங்களா? அதனால செக்ரட்டரிஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க. ரெய்னா குரூப் இவங்களோட இந்த ஹோட்டல் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அதோட டைரக்டரும் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணணும், அவங்க தான் அதுக்கப்புறமாக ஆர்டிக்கலுக்கெல்லாம் நியூஸ் கொடுக்க போறாங்க. ஆனா இப்படி தன்னோட பேத்தி இப்படி குட்டையை குழப்பறா அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஃபேமிலி விஷயம், நாங்க மட்டும் பேசிக்கிறோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டரும் செக்ரட்டரியும் பாட்டிமா அங்கிருந்து அனுப்பிச்சிருவாங்க. சரி, ரேமனுக்கு இது சங்கோஜமா இருக்குன்னு சொல்லிட்டு ரேமனையும் அனுப்பலான்னு பாட்டிமா நினைக்கிறாங்க. பட் ரேமன் இருந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் பாட்டிமா இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ ஒருத்தர் புரிஞ்சு டேட் பண்ணி காதலிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அது என்னது நானும் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். சோ நான் இங்க இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு சங்கோச்சமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அடுத்த எல்லாரும் மாத்தி கேள்வி கேட்பாங்க. நீங்க 2 பேரும் எங்க மீட் பண்ணிக்கிட்டீங்க? ஒரு வாட்டி மவுண்டன்லன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட் 1ல ஒரு பொண்ணை தேடி போயிருப்பாங்க நம்ம யூரி. அப்ப அதே மாதிரி அந்த இடத்துக்கு ஆமஸ் கால் வந்திருக்கு, இங்க ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்மளோட ஹீரோ கிம் வந்திருப்பாங்க. அப்பதானே இவங்க மீட் பண்ணிருப்பாங்க. அதை தான் இவங்க மீட் பண்ணி சொல்றாங்க. மலை இல்லையா, எதுக்கு மலைக்கு போனீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு மலை ஏறது பிடிக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்ல, இல்லையே நீ வெளியே போய் மலை ஏற மாட்டியே, எப்பவுமே அதுக்கான செட்டப் எல்லாம் இண்டோர்லயே இருக்கும், நீ அங்கதானே ஏறுவ அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, இல்ல நான் வெளியவும் மலை ஏற போவேன், எனக்கு பிடிக்கும், அப்பதான் நாங்க மீட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. சரி, எத்தனை நாளா டேட் பண்ணிட்டு இருந்தீங்க, எவ்வளவு மாசங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு மாத்தி சொல்றாங்க. 2 மாசம் இவரு சொன்னா நம்ம யூரி 6 மாசம்ங்கிறாங்க. மாத்தி சொல்றப்ப அவரு 6 மாசம் சொன்னா யூரி 2 மாசம்ங்கிறாங்க. இதை கேட்கறவங்க ஒரே குழப்பமா இருக்கப்பதான் சொல்றாங்க, ஆக்சுவலா 6 மாசமா எங்க 2 பேருக்கு ஒருத்தர் தெரியும், 2 மாசமா நல்லா நெருங்கி பழகி டேட் பண்ணி எங்களுக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு, ஸோ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாம் பேசி சமாளிக்கிறாங்க. எல்லாத்தையும் பாட்டிமா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரேமன் உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாட்டிமா இருந்துட்டு, போது நீங்க எல்லாம் கேட்ட கேள்வி, நான் இவங்க 2 பேருக்கிட்டே தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூப்பிட்டு வராங்க. பாட்டிமாக்கு அந்த டவுட் இருக்கு, நம்ம பேத்தி யூரியா நம்ப முடியாது, ஒருவேளை ரேமனை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நாடகம் ஆட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகம். அதை கிளாரிஃபை பண்ணதான் கூப்பிட்டு வராங்க. ஆனா யூரி நமக்குமே பேசி விட மாட்டேன்றாங்க. ஆமா பாட்டிமா, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தர் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ யூரி நீ அமைதியாரு, அவரு கிம் பேசட்டும் அப்படிங்கிறப்ப கிம் இருந்துட்டு, ஆமா பாட்டிமா எனக்கு யூரியை ரொம்ப பிடிக்கும், நான் அவளை ரொம்ப கேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையா மீன் பண்ணி தான் சொல்றாங்க. அது அப்படி சொல்லிட்டு யூரியை பாக்குறப்போ யூரிக்கும் உண்மையாலுமே நம்மள லவ் பண்றானோ அப்படிங்கிற மாதிரி தோணும். மேற்கொண்டு பாட்டிமா என்னமோ கேட்க வர்றதுக்குள்ள நம்ம யூரிக்கு ஃபோன் கால் வருது. யார்கிட்ட இருந்து? மிஸ் கிட்ட இருந்துதான். நான் மழைனால அந்த மரத்தை தோண்டி எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிருந்தாங்க. மழை நிலத்துக்கு அப்புறமாக தோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல சவப்பெட்டி கிடைச்சிருக்கும். இது இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சவப்பெட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னதும் ஓகே நான் உடனே வரேன் மிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ரேமன் நிக்கிறாங்க. சாரி ரேமன், இந்த மாதிரி பாட்டிமா இப்படி டின்னர் மீட்டுக்கு கூப்பிட்டதே என்னையும் உன்னையும் என்கேஜ்மெண்ட் பண்ண வைக்கதான் அப்படிங்கிறது எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் தெரிஞ்சது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் யூரி, இப்ப நீ கூப்பிட்டு வந்திருக்கே மிஸ்டர் கிம், நீங்க 2 பேரும் ஒருத்தர் காதலிக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு யூரி ஆமான்னு சொல்றாங்க. ஆனா ரேமனுக்கு என்னமோ சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்குங்க, பொடி வச்சு பேசுற மாதிரி. பாப்போம்
என்கேஜ்மெண்ட் நடந்து முடியணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போயிடுவாங்க. என்னடா இவன் இப்படி பேசுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உள்ள வந்து இப்ப பாட்டிமாவும் கிம் மட்டும் தான் இருக்காங்க. பாட்டிமா டீ எல்லாம் போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. கிம் கிட்ட கேக்குறாங்க, நீ யாருப்பா, அதாவது உங்க அம்மா அப்பா யாரு, நீ என்ன படிச்சிருக்க, உன் ஃபேமிலி பத்தி எல்லாம் கொஞ்சம் கேக்குறாங்க. அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, எனக்கு பாட்டிமா தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் என்ன, அதான் போன் நம்பர் தான் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம யூரி வந்துட்டு, பாட்டிமா நாங்க கிளம்பணும், முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. என்ன முக்கியமான விஷயம், நான் பேசிட்டு இருக்கேன்ல கிம் கிட்ட அப்படிங்கிறப்போ, இல்ல பாட்டிமா நாங்க ஆக்சுவலி டேட்ல இருந்தோம், அதை ப்ராப்பரா கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிம்ம கூப்பிட்டு போயிருவாங்க. இவரப்பதான் கிம் கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி சவப்பெட்டி கிடைச்சிருச்சாமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ, இவங்க 2 செக்ரட்டரி இருக்காங்க இல்லைங்களா நம்ம யூரியோடவங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது, இவங்க 2 பேரும் எப்படி என்கேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாம டேட் பண்ணேங்கிறாங்க, லவ் பண்றேங்கிறாங்க. ஒரு 2 மாசம் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த மாதிரி யூரி வந்து எனக்கு இந்த கிஃப்டா கொடுத்திருந்தாங்க, எனக்கு இந்த ஷர்ட் வேண்டாம் ரிட்டர்ன் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவர் இங்க தான் வந்திருந்தாரு கிம். அப்போ சத்தியமா அவங்க 2 பேருக்கு இடையில இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கிற மாதிரியே தெரியல. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்னும் புரியல அப்படின்னு இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்படி யூரியும் கிம்மும் போகிறத மேல நின்று ரேமன் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் ரேமன் ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க, இங்க எப்படி யூரியோட அந்த ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆன அந்த பையன் வராம இருந்திருப்பான் அப்படின்னா அதுக்கு காரணம் ரேமன் தான். அந்த பர்சனை போய் மீட் பண்ணிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேங்க, அவர் வந்து பெரிய லா ஃபிர்ம் ஓனரோட பையன், அவரும் ஒரு லாயர் தான். அதனால ஒரு பெரிய டைவர்ஸ் கேஸ் வந்துட்டு இவருக்கு கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு பெரிய டைவர்ஸ் கேஸ் அப்படின்னா ரொம்ப பெரிய பணக்காரங்க ஒரு டைவர்ஸ் கேஸ். அந்த டைவர்ஸ் கேஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா நிறைய பணம் வந்து உங்களுக்கு ஃபீஸா கிடைக்கும். அப்படிப்பட்ட கேஸை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. நிஜமாவா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிறப்போ, அதுக்கு பதிலாக எனக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும், யூரிக்கும் உங்களுக்கும் எதனால என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆச்சு அந்த விஷயத்தை பத்தி நீங்க எங்கேயும் யார்கிட்டயும் பேசவும் கூடாது, அதை பத்தி இதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் ஓப்பன் அப் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவர் வரல. இப்படி நாம கேட்டுக்கிட்ட மாதிரி பேசுற மாதிரி அந்த ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு கோவம். மீனா கால் பண்ணி கேட்டதுக்கு நீ போய் ரேமன் கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாரு. யூரியோட அந்த என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் பையன், அவன் கூட நான் பேசியிருந்தேன், அவன் இங்க வர வைக்கிறதாக இருந்தது, இன்னைக்கு வந்திருக்கணும், அவன் வரல. அவன் கிட்ட கேட்டதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னான். என்ன ரேமன் பண்ண அப்படிங்கிறதுக்கு, நீ எதுக்கு அவன் கூட எல்லாம் பேசிட்டு இருக்க, யூரி எதுக்கு அவமானப்படுத்த நினைக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு, அதெல்லாம் இருக்கட்டும், யூரி இப்ப இன்னொருத்தனை வந்து லவ் பண்றேன்னு சொல்றா, டேட் பண்ணிட்டு இருக்கேங்கிறா, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறா, உன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, உனக்கு கொஞ்சம் கூட வந்து இது உறுத்தல, கொஞ்சம் கூட ரோஷம் இல்ல, இன்னும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பா அப்படிங்கிறப்போ மீனா கொஞ்சம் கெஸ் பண்ணிட்டா. ஓகே அந்த பையனை வரவிடாம தடுத்தது ரேமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் கிட்டே கேட்டுக்கோன்னு அந்த பையன் சொன்னதுனால இவ கெஸ் பண்ணிட்டா. ஆனா ரேமன் இருந்துட்டு, ஆக்சுவலா எனக்கு வந்து சில சான்ஸ் இருக்குன்னு நான் நினைச்சேன், ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பையனை வரவிட்டு இருந்திருக்கணும், அவனை நான் வந்து வரவிடாம பண்ணது தப்பு போல இருக்குன்னு இப்ப யோசிக்கிறேன், பட் எனக்கு இன்னும் வந்து நம்பிக்கை இருக்கு, எனக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ரேமன் வந்துருவாங்க. இப்போ அங்க அந்த சவப்பெட்டி கிடைச்சது இல்லைங்களா, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்துட்டாங்க. இவங்க கூட வரப்பவே இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயம், பழமையான விஷயம் அந்த சவப்பெட்டி மட்டும் கிடையாது, பழங்காலத்துல சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் கிடைச்சாலும் அதை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைடு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்களை கையோட கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அங்க வந்ததும் அங்க இருக்கிற மிஸ்வோ இருந்துட்டு, இல்லைங்க இதெல்லாம் வந்து எங்களோட ப்ராப்பர்ட்டி தான், அதாவது ஒரு இளவரசர் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களோட வம்சாவளி தான் இந்த மிஸ்வோ, இப்படி அந்த இறந்து போன ஓவியருக்கு ஒரு வம்சாவளி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அவரோட திங்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த இளவரசரோட வம்சாவளி தான் இவங்க. அதனால இவங்களுக்குன்னு மியூசியம் எல்லாமே இருக்கு, இதை நாங்களே வந்து வச்சுக்கலான் இருக்கோம் அப்படிங்கிறப்போ, இல்லைங்க நாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என்ன எதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்றோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த சவப்பெட்டி ஓப்பன் ஆகுறப்போ இந்த பொண்ணை இங்க புதைக்கிற சமயத்துல அந்த இளவரசன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, இங்கிருந்து இந்த பொண்ணோட ஆத்மா கூட வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மந்திரிச்ச ஒரு பேப்பர் எல்லாம் மேல வச்சிருப்பான். உன்னோட போனம் கூட உன் காதலனுக்கு கிடைக்க கூடாது, நீ ஆவியா கூட போய் அவன் கிட்ட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஒரு க்ரூயலான மைண்ட் இருந்து அப்படி பண்ணிருப்பான். இவன் கையாலே அந்த சவப்பெட்டியை ஆணி அடிச்சு புதைச்சிருப்பான். அதனாலதான் இங்கதான் புதைச்சாங்க அப்படிங்கிற அந்த ஓவியருக்கும் தெரியல. இறந்ததுக்கு அப்புறமாக கூட இந்த சவப்பெட்டி விட்டு அந்த ஆத்மாவால வெளியே வர முடியல. ஆனா இப்ப இந்த சவப்பெட்டி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமாக அந்த ஆத்மா வெளியே விடுபட்டு வந்துருச்சு. ஓவியரோட போயும் சேர்ந்துக்குச்சு. அதை பாக்குற நம்மளோட யூரிக்கு ரொம்ப கண்ணெல்லாம் கலங்குது. அவங்க 2 பேரும் வணக்கம் வச்சுட்டு போறப்போ, நீங்க போங்க, உங்களுக்கு இப்போ எந்த ஒரு தங்கு தடையும் கிடையாது, அமைதியான இடத்துல போய் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண் கலங்க சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட ஹீரோ கிமுக்கு சென்ஸ் ஆயிடுது. அவங்க 2 பேரோட ஆத்மாவும் சேர்ந்துருச்சா போயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு ஆமாங்கிறாங்க. கவர்மெண்ட் சைடு வந்த ஆட்கள் எல்லாமே இந்த மாதிரி இளவரசரோட 2வது மனைவியோட டெட் பாடி தாங்க நமக்கு கிடைச்சிருக்குது, அது மம்மி மாதிரி அந்த டெட் பாடி ஆயிடுச்சு, இதை வந்து நாங்க எடுத்துட்டு போறோம், பதப்படுத்தி பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாங்க. ஆனா மிஸ் ஓக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா அந்த லவ் லெட்டர் வந்து எனக்கு கிடைச்சது பிரின்ஸோட அந்த சவப்பெட்டில இருந்து எடுத்தப்போ, ஆனா அந்த லவ் லெட்டரை வந்து நான் எல்லாருக்கும் வந்துட்டு காட்டணும் அப்படிங்கிறப்போ அந்த கண்ணாடி எல்லாம் வந்து வெடிச்சுது. அப்ப அது அபசகுணம் நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா இப்போ இளவரசரோட 2வது மனைவி வந்து இந்த சவப்பெட்டி, அவங்க இறந்து போன அந்த சவப்பெட்டி வந்து இங்கதான் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இப்ப வெளியே வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பரான குட் பை சொல்ல முடியும் இல்லைங்களா, அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண முடியும். சோ அதை பத்தி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த லவ் லெட்டர் அப்படிங்கிறது ரொம்ப லக்கான விஷயம். அதனாலதான் இவங்க டெட் பாடி வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு, இளவரசரோட 2வது மனைவியோட டெட் பாடி, இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு கேட்கறதுக்கு இவங்க 2 பேர் உட்கார வச்சுட்டு யூரிய வந்து அந்த போன் எல்லாம் காட்டுறாங்க. இளவரசர் வந்து
இவங்களை 2வது மனைவியா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது காதல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்றாங்க. உண்மையிலேயே இளவரசரோட 2வது மனைவி காதலிச்சது ஓவியரை தான். அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாக இருந்தது. இடையில இளவரசர் தான் ஆட்டையை கலைச்சு விட்டுட்டாரு, இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த போட்டோலாம் கூட காட்டுறாங்க. இதுல இன்னொரு லவ் லெட்டர் இதோட சேர்ந்து ஒட்டன பேப்பர் மாதிரி இருக்கிறது கிழிச்சு இருக்கு, 2 பாகமா இருக்கு. ஒண்ணு ஓவியரோட வம்சாவளி தான் பாதுகாத்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இந்த மிஸ் ஓவோட மைண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னாங்க, இளவரசரோட அந்த சவப்பெட்டி இவங்க கிட்ட இருக்கு, இப்ப 2வது மணியோட சவப்பெட்டி கிடைச்சிருக்கு இல்லையா, சோ அவங்க 2 பேரும் பக்கத்துல புதைச்சு ப்ராப்பரா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் சைடு எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் சில டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக இவங்க கிளைம் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இளவரசரோட வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் மிஸ் ஓ. கவர்மெண்ட் கிட்ட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட்ல இருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கு நம்ம யூரி முட்டுக்கட்டை போடுறாங்க, வேண்டாம் இதை அப்படியே விட்டுருங்க. அந்த பொண்ணு இளவரசரை உயிருக்கு உயிரா காதலிக்கவும் இல்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்கல. 2 நல்ல உள்ளங்களை பிரிச்சவன் தான் அந்த இளவரசன். சந்தோஷமா காதலிச்சு நிம்மதியா வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு நல்லா வாழ வேண்டியவங்களை பிரிச்சு இந்த கதிக்கு ஆளாக்கி இருக்கான். அதனால அந்த இறந்து போன அந்த பொண்ணோட டெட் பாடியை இளவரசரோட வைக்க கூடாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இது மிஸ் ஓக்கு கடுப்பாகுது. ஆமா, நீங்களே இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க யூரி, ஓகே நீ யாருப்பா என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இதை பாருங்க நான் இந்த மாதிரி ப்ராசிக்யூட்டர், அது மட்டும் இல்லாம நான் கோல்டு கேஸ் எல்லாம் சால்வ் பண்ற டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன், அதை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படிங்கிறாங்க. யூரி ஒண்ணுதான் சொல்லுவாங்க, நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா எல்லாம் இப்படியே இருக்கும், அப்படி இல்லைன்னா கிட்ட இந்த எவிடன்ஸ் இருக்கு, இதை நான் நெட்ல ரிலீஸ் பண்ணிடுவேன், அது மட்டும் இல்லாம மீடியா பீப்புள்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க கிட்டயும் கொடுத்துடுவேன், எப்படி சௌரியம் அப்படிங்கிறப்போ மிஸ் ஓக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இளவரசரோட வம்சாவளி சேர்ந்தவங்க இவங்க, இளவரசரோட 2வது மனைவி ஓவியரோட ஒரு அஃபேர்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பேசுவாங்க. ஓவியரும் இவங்களும் தான் லவ் பண்ணாங்க, இளவரசன் தான் இடையில வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பேச மாட்டாங்க இல்லையா. இவங்களோட அந்த வம்சாவளிக்கு பரம்பரைக்கே ஒரு இழுக்காயிடும் அப்படிங்கிறதுனால ஓகே நான் எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஓ சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் நம்ம கிம் சொல்லுவாரு, இந்த மாதிரி 300 வருஷம் பழமையான ஒரு கேஸை நான் சால்வ் பண்ணுவேன் நினைச்சே பார்க்கல. ஏன் யூரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இதே மாதிரி உன்னோட விஷயத்தை கண்டுபிடிக்கலாமே. ஏன்னா சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி தான் உனக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அந்த போட்ல போயிட்டு இருந்தப்போ நீ தண்ணிக்குள்ள விழுந்த, அதுக்கப்புறமாக தான் ஆவிகளை பார்க்கக்கூடிய இந்த விஷயம்லாம் உனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ற, அது என்ன எது நாம ஏன் ஆராயக்கூடாது, அதையும் ஒரு கேஸ் மாதிரி நாம ஏன் பார்க்கக்கூடாது, கிராக் பண்ணக்கூடாதுன்னு பேசுறாங்க. நம்ம யூரியும் அதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாக கிம்ம பத்தின மொத்த டீடைல்ஸையும் பாட்டிமா கலெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஓகே தான், கிம் நல்லா படிச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே தான், பெரிய பணக்கார குடும்பமா இல்லைனாலும் ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா கிம்முக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருக்கு, அது என்ன எதுன்னு டீட்டெயிலா விசாரிக்க சொல்றாங்க. இந்த பக்கம் கிம் கூட ஒர்க் பண்றவங்கள கிம்ம பிடிச்சு உட்கார வச்சு, என்னது யூரிக்கும் உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் நடக்க போகுதாம, இதெல்லாம் எப்ப நடந்தது, ஏது நடந்தது, எப்ப டேட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டு இவர்கிட்ட குடஞ்சு கேள்வி கேட்க நம்ம கிம்ம என்னமோ சொல்லி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்க நம்ம யூரிக்கிட்ட அவங்க செக்ரட்டரிஸ் எல்லாம் கேட்கற அளவுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை அப்படின்னாலும், மேடம் ஒரு சின்ன டவுட், இந்த மாதிரி நீங்க எங்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிட்டீங்க, பட் உங்களுக்கு அவர் ஒரு 2 மாசமா தானே தெரியும், அப்படி நல்லா பேசிக்கிட்டே இருக்கிறப்போ, ஏன் நான் யாருக்கிட்ட பழகிறேன் என்னங்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருக்கணுமா, எனக்கு அவர் 6 மாசமா இல்ல 1 வருஷமா கூட தெரியலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிம் கிட்ட இருந்து கால் வரப்போ டார்லிங் அப்படின்ட்டு வெளியே வருவாங்க. 2 செக்ரட்டரிக்கும் டார்லிங்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமாக தான் தெரியுது கிம்மோட போன், ஆனா கால் பண்ணிருக்கிறது கிம் கூட ஒர்க் பண்றவங்க. அது தெரிஞ்சதும் ஒரே வெக்கமா போயிடுது யூரிக்கு. இந்த மாதிரி உங்க டார்லிங் ஓவரா குடிச்சிட்டாரு, அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும், கொஞ்சம் உதவி பண்றீங்களான்னு கூப்பிடுறாங்க. யூரியும் மறுபேச்சு பேசாம கார் எடுத்துட்டு வந்துருவாங்க. இவங்களை கார் ஏத்திட்டு வந்துட்டே இருக்கிறப்போ, இந்த மாதிரி அவர் ஒரே பக்கம் சாஞ்சிருக்காரு, கழுத்து வலிக்கும், நேரா உட்கார வைங்க, அதுக்கப்புறம் ஒரு கை மடங்கி இருக்கிற மாதிரி இருக்க கரெக்டா வைங்க, அவரோட டையை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடுங்க, அவரை நேரா உட்கார வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏம்மா மேடம் யூரி, எல்லாம் முடிஞ்சிருச்சா, நான் கொஞ்சம் ஃப்ரீயா உட்காந்துக்கலாமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வீடும் வந்துருச்சு, கேட் ஓபன் பண்ணுங்க, உள்ள கொண்டு போய் படுக்க வச்சிடலாம் அப்படிங்கிற சமயத்துல கேட் ஓபன் பண்ற கீ அந்த பேக்ல இருக்கிற மாதிரி இல்ல. சரி இவர் பாக்கெட்ல இருக்கும் செக் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப எப்படி டச் பண்ண முடியும், பயமா இருக்கு யூரிக்கு. டச் பண்ண அகேன் அந்த ஆவிகள் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை கீயை அவர் ஆபீஸ்ல கூட விட்டு வச்சுட்டு வந்திருக்கலாம். அதனால எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் செவரேறி குதிச்சு உள்ள போய் உள்ள இருந்து நான் டோர் ஓபன் பண்றேன் அப்படின்னு செவரேறி குதிப்பாங்க. என்ன இந்த பொண்ணு நிஜமாலுமே செவரேறி குதிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரிதான் கிம்மோட கலிக் பாத்துட்டு இருப்பாங்க. உள்ள குதிக்கிறப்போ அங்க கிம்மோட பாட்டிமா நிக்கிறாங்க. ஆனா அது ஒரு ஆத்மா நினைச்சிட்டு, பாட்டிமா நீங்க என்ன பாக்குறதுக்கு இங்கெல்லாம் வரக்கூடாது, ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன பாக்குறதுக்கு என் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. ஏ பொண்ணு யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அப்போ நீங்க ஒரு மனுஷியான்னு கேக்குறாங்க. அப்புறம் மனுஷி இல்லாம நான் என்ன பேயா, யாரு நீ என்ன எதுன்னு கேக்குறதுக்கு இந்த மாதிரி செவரேறி குதிக்கிறிய திருடியா என்னென்னமோ கேக்குறாங்க. கடைசியில ஐயோ நீங்க அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க, வெளியே பாருங்க அப்படிங்கிறப்போ அங்க கிம்ம தூக்கிட்டு அந்த கூட ஒர்க் பண்றவர் நிக்க, கடைசியில் உள்ள கொண்டு படுக்க வைக்கிறாங்க. அந்த கூட ஒர்க் பண்ற பர்சன் தான் குடிச்சு பட்டுமா திட்டுன்னு திட்டுறாங்க. நீ அவனை விட வயசுல பெரியவன், கிம்
கிம்முக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல, சாரி பாட்டிமா, இதுக்கப்புறமாக அதிகமா குடிக்க வைக்காம நான் கிம்ம பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக பாக்குறப்போ நம்ம யூரியும் சரி பாட்டிமா நான் கிளம்புறேன்னு கிளம்புவாங்க. ஏ பொண்ணே நீரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல அவர் மட்டும் போயிடுவாங்க. யூரி இருப்பாங்க. பாட்டிமா யூரி கிட்ட வந்துட்டு எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பாட்டிமா கொஞ்சம் தெரியுது இந்நேரத்துல நம்ம பேரனுக்காக இந்த பொண்ணு வந்திருக்கா அப்படின்னா சம்திங்கிறது புரியுது. எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ஆமாமா என் பேரனுக்கும் உனக்கும் இடையில ஏதாவது டேட்டிங் மீட்டிங் சாட்டிங் இதுல என்ன ரேஞ்சில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஆமா பாட்டிமா நாங்க ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. ஓ பாக்குறீங்களா, ரொம்ப இன்வால்வ்டாவா இல்ல பார்டர் லைனா இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க யூரி. சரி உன்னோட வயசு என்ன, நீ எந்த வருஷம் பிறந்தா அப்படின்னு கேக்குறப்போ உள்ள அப்படியே லைட்டா கிம்முக்கு முழிப்பு தட்டும். என்னோட வயசே கேக்குறீங்க, எந்த வருஷம் பிறந்தேன்னா கேக்குறீங்க, இதோ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் மங்கி இயர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிம் அங்கிருந்து திபுரு ஓடி வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்து லேட் ஆச்சு இவங்க வெளியே போகணும் அப்படின்னு அனுப்பிச்சுட்டுருவாங்க. பாட்டிமா இருந்துட்டு வீட்டுக்கு வந்தவங்கள நான் வெளியே வரைக்கும் வந்தா அதை அனுப்ப வேண்டாமாடா, வாசல் வரைக்கும் வரணும்லடா அப்படிங்கிறதுக்கு பாட்டிமா இது ஏன் வீடு, நான் தான் உங்களை அனுப்பணும், அவங்க என்னோட கெஸ்ட் நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. பாட்டிமா உள்ள வச்சு கதவை சாத்திட்டு அதுக்கப்புறமாக தான் வெளியவே வருவாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்றதுக்கு பரவாயில்ல கிம், ஆனா பாட்டிமா வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் கேட்டாங்க, நான் அதை சொல்றதுக்குள்ள நீங்க வந்து வெளியே கூப்பிட்டு வந்துட்டீங்க, அதனால நான் பிளாக் மங்கி இயர்ல பிறந்தேன், பாட்டிமா கிட்ட சொல்லிருங்க அப்படிம்பாங்க. அப்படியா தாராளமா சொல்றேன் அப்படின்ட்டு உங்களை ரொம்ப இன்னைக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேன் நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்துல யூரி சொல்லுவாங்க இல்ல நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் உண்மையிலேயே காதலிக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வருது, அதனால நம்ம சில ஆக்டிங் போட வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டு போயிட்டு நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல போய் கண்ட மேனிக்கு விளையாடுறாங்க, நிறைய போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒன்னா ஜாக்கிங் போறாங்க, அதுவும் ஹேண்ட் ரிவர் கிட்ட. அப்படி ஹேண்ட் ரிவர் கிட்ட ஜாக்கிங் போறப்பாங்க உட்காந்து நூடுல்ஸ் சாப்பிடுறாங்க. இவங்க எப்பெல்லாம் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம யூரிக்கு வந்து இந்த மாதிரி மவுண்டைன் கிளைம் பண்ற மாதிரியே இண்டோர்லயும் அதே மாதிரி கிளைம் பண்றதுக்காக சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க, அது ரொம்ப பிடிக்கும். அதை இவங்க பண்றப்போ பரவாயில்லப்பா இந்த பொண்ணு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்னு தான் நம்ம கிம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே கிம் இப்போ நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறப்போ கிம்முக்கு இது அந்த அளவுக்கு வரல. அவர் விழ போறப்போ பிடிச்சிக்கலான் தான் யூரின் நினைப்பாங்க, ஆனா பயமா இருக்கும், ஐயோ நாம வந்து கிளவுஸ் கூட போடல, கிளவுஸே போட்டா கூட டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிம் பிடிக்க மாட்டாங்க. கிம் விழுறதுக்குள்ள இவங்க நகர்ந்துக்க இவங்க கால் இடறி இவங்களும் கீழே விழுந்துருவாங்க. 2 பேரும் கொஞ்சம் ஒரு கேப்ல தான் தள்ளி விழுவாங்க. அப்படி கொஞ்சம் க்ளோஸா பாத்துக்க யூரியா கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம் வருவாங்க. கரெக்டா அந்த டைம்ல யூரியோட செக்ரட்டரி கிட்ட இருந்து கால் வந்துரும். உடனே யூரி ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுவாங்க. ஆனா கிம்முக்கு இது நாடகம் மாதிரி தெரியலையே, நாம ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் ஒரு நாடகம் மாதிரி நடத்தலாம் தான் பார்த்தோம், ஆனா யூரியா உண்மையை காதலிக்கிறோம் போல இருக்கேன்னு உள்ள தோணுது. எதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த ஆர்ட் கேலரி பத்தி, அது மட்டும் இல்லாம இவங்க ஆண்டி மீனாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, இவங்க பண்ற சில விஷயங்களை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. மீனாவோட அம்மா சில குளறுபடிகள் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. இப்போவும் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, கண்டுபிடிங்க, பட் யாருக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மீனாவோட அம்மா அண்ட் தென்ங்க இவர் வந்து மீனாவோட அப்பா கிடையாதுங்க, நான் ஃபர்ஸ்ட் அப்பான்னு தெரியாம சொல்லிட்டு இது மீனாவோட அண்ணாவா. மீனாவோட அம்மாவும் அண்ணாவும் ஒரு டைரக்டரை பார்க்க வந்திருக்காங்க. இந்த ரெய்னா குரூப்ஸோட டைரக்டர் தாங்க இவங்க. இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாது, இன்னும் சில டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூரிக்கு என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் பண்ண சமயத்துல நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி யூரி வந்து ஒரு ஷாமன், பேய்களை பார்க்கக்கூடிய பொண்ணு, அது வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் அவன் பாதிலேயே ஓடி போயிட்டான், இப்படிப்பட்ட பொண்ணை நீங்க எப்படி சிஇஓ ஆக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் அப்பவே பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம யூரி சிஇஓ ஆகல, ஆனா சிஇஓ ஆக்கலாம் அப்படிங்கிறப்ப இந்த பிரச்சனை எல்லாத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ஒரு அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி பேச யூரிக்கு ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும். கேட்பாங்க நான் எதுக்கு அசிங்கப்படணும், என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ மாப்பிள்ள வராம ஓடி போயிட்டான், அதுக்கு நான் ஏன் அசிங்கப்படணும், நான் அப்ப போன அந்த பையன் அவன் பாட்டுக்கு அப்ராட் போயிருப்பான் சில கோர்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்காக, பயந்து போயிட்டு என்ன பேயெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அந்த பயம்தான், அப்படி ஓடி ஒளிஞ்ச அவனுக்கு வந்து அசிங்கம் இருக்கணுமா இல்ல எனக்கு இருக்கணுமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பவே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்திருப்பாங்க. இதுல என்னோட தப்பு என்ன இருக்கு, அப்படி இந்த என்கேஜ்மெண்ட் ஏன் கால் ஆஃப் ஆச்சுன்னா அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு கேளுங்க, ரூமரை நம்பாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த டைரக்டர்ஸ்க்கெல்லாம் அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, சிஇஓ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரியா இதுக்கு மேல முட்டுக்கட்டையும் போட முடியல, அதனால சிஇஓ ஆக்கியிருப்பாங்க பாட்டிமா. இப்ப இந்த டைரக்டர் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி சிஇஓ ஆக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் பண்ணீங்க, ஆனா அது நடந்துருச்சு, நீங்க அந்த ஃபேமிலி டின்னருக்கே நீங்க வந்திருந்தீங்க, அங்கேயே நீங்க பாத்தீங்களே யாரோ ஒரு பையன் கிம்னு கூப்பிட்டு வந்துட்டு நான் வந்து இவனை கட்டிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நிக்கிறா. யூரி அந்த பொண்ணு வந்து ஸ்டேபிளான பொண்ணே கிடையாது, அவ வந்து ஒரு ஷாமன், அவளுக்கு வந்து பேய்கள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியும், பேக கிட்டே அவ பேசுவா அப்படிங்கிறதுக்கு இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ மீனாவோட அண்ணா ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க, இல்ல அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. இதை வச்சு இந்த ரெய்னா குரூப்ஸை ரன் பண்றதுக்கு சேர்மேன் ஆகிறதுக்கு யூரிக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க தான் வந்து இது பண்ணணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த டைரக்டர் ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமாக பாட்டிமா எகைன் கிம் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மையும் யூரியும் கூப்பிடுறாங்க. கிம் கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. கிம் நீ உண்மையா இருக்கியா, யூரி மேல உனக்கு அன்பு இருக்கா அப்படிங்கிறப்போ
யூரியோட கண்ணை பார்த்து கிம் பேசுவாரு. ஆமா, நான் அவளை வந்து மனசார காதலிக்கிறேன், எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. யூரிக்கு ஒரு செகண்ட் இதெல்லாம் நிஜமா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு, இதுதான் நாடகத்துக்காக சொல்ற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அப்போ உனக்கு வந்து பாட்டிமா தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டே இல்லையப்பா, உன் பாட்டிமாவும் நானும் மீட் பண்றதுக்கு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேக்கிறாங்க. இந்த பக்கமாக இந்த யூரி திடீர்னு கிம்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்துட்டு அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்றேன்னு அதுன்னு சொல்றாங்க. அது என்ன ஏதுன்னு ஃபாலோ பண்ண சொல்லி ஒரு ஆள் அசைன் பண்ணிருப்பாரு ரேமன். அவர் இந்த போட்டோஸ் எல்லாம் காட்ட அதை பார்த்த ரேமனுக்கு, ஓ இது ஏதோ சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கே, இது நாம நினைச்ச மாதிரி ஈஸியா தெரியலையே, இவங்க 2 பேரும் நடிக்கிற மாதிரி தெரியல, உண்மையில காதலிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. அப்போ வந்து இவங்களோட டேபிள் டிராயர் ஓபன் பண்றப்போ அதுல ஹைஸ்கூல் படிக்கிறப்போ யூரியா வந்து இவங்க போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ ஒன்று ரேமன் வச்சிருப்பாங்க. அதை எடுத்து பாக்குறப்போ அப்படியே கதை வந்து பல வருடங்கள் பின்னோக்கி போகுது. இவங்க எல்லாரும் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயங்க, ஹைஸ்கூல் கிராஜுவேஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறமாக இவங்க வந்து டிகிரி படிக்கிறதுக்காக போறாங்க. அந்த சமயத்துல நம்ம யூரிக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் ரிங் வாங்கி வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ரூமன் வருவாங்க. இவரு தாங்க இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் 2 பேரும் ட்வின்ஸ் இல்ல. ஆனா அதை பத்தின எந்த விஷயமும் ரூமனுக்கு தெரியவே தெரியாது. ரூபன் வந்தவன் இத பாரு ரேமன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா 2 ரிங் இருக்கு, இதை நான் யூரி கிட்ட கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறேன், நான் யூரியை லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ரேமனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கோம். ரூபன், நீ இப்படி திடீர்னு போய் சொன்னா அவள் ஷாக் ஆயிட மாட்டாளா? ஏன்னா நீ அவளை காதலிக்கிற அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லிட்டியா? ஏன்னா சடார்னு போயிட்டு ரிங்கு கொடுத்து காதல மட்டும் இல்ல, நீ என்கேஜ்மெண்ட் கல்யாணத்து அளவுக்கு கமிட்மெண்ட் கொடுக்க பாக்குறியே, நீ ப்ரப்போஸ் பண்ணியா, அவளை வெளியே டேட்டுக்கெல்லாம் கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல அதெல்லாம் இல்ல, இதுக்கப்புறம் தான் நீ சொல்றதும் கரெக்ட் தான் ரேமன், ஃபர்ஸ்ட் நான் யூரி கிட்ட பேசுறேன், அவளை வெளியே டேட்டுக்கு கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ரிங்க கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்க வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஒரு ரேமன் ரூபன் இவங்க 2 பேருமே யூரியை லவ் பண்ணியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் யோசிச்சதுக்கு அப்புறமாக ரேமன் யாருக்கோ கால் பண்றாங்க. யாருன்னா இப்ப எந்த லா ஃபிலிம்ல நம்ம கிம் ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த லா ஃபிலிமோட ஹெட் கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணிருப்பாங்க. நம்மளோட கிம் பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கு. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ தள்ளி நின்று கிம் கூட வரக்கூடிய சீஃபும் பார்த்துட்டு வருவாங்க. ஒரு நிமிஷம் நான் போய் வணக்கம் வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வச்சுட்டு ஹெட்டோட அவர் போயிடுவாரு. என்ன இந்த பக்கம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கிம் கேட்கறதுக்கு, ஒன்றும் இல்லை, சும்மா எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்தது. அப்புறம் ஒரு நிமிஷம் கிம், நீயும் யூரியும் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறீங்க, அதெல்லாம் வந்து எனக்கு நாடகம் மாதிரி தெரியுது, வேண்டாம்னா இப்போ கூட நீ போயிடலாம், என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாக அதுக்கு நீ வரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னதும் கிம்முக்கு கோவம் வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்க, ஏன் இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க, நான் ஏன் என்கேஜ்மெண்ட்டுக்கு வராம போகணும் அப்படின்னு ஒரு விஷயம். இப்படி ஒரு எண்ணத்தோட எங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு நீ வராத, நீ வரலன்னா நான் ஃபீலும் பண்ண மாட்டேன், யூரியும் கவலைப்பட மாட்டேன், அதை நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறமாக இங்க யூரியை தான் காட்டுறாங்க. அவங்க ஹோட்டல் எல்லாம் ரவுண்ட்ஸ் போயிட்டு சில விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. இது எப்பவுமே வந்து ஹோட்டல்ஸ்ல வைக்கிறது தான். அது என்னமோ தெரியல, உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதை பத்தி செக்ரட்டரி கிட்ட கேட்கறதுக்கு யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, வழக்கமா பண்றவர் தான் மேடம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அதுதான் இடிக்குது நம்மளோட யூரிக்கு. ஏன்னா இந்த கண்ணாடி போட்டவர் தாங்க இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸை வந்து இந்த ஹோட்டலுக்கு கான்ட்ராக்டே எடுத்திருந்திருப்பாரு. அவர் இந்த மாச கடைசியோட தான் யூரி மேடம், அதுக்கப்புறமாக நான் யூரோப் ட்ரிப் போறேன், எனக்கு இந்த மாதிரி உலகம் ஃபுல்லா சுத்தணும் அப்படிங்கறது ஆசை, போதுமான அளவுக்கு என்கிட்ட பணம் சேர்ந்துருச்சு, நான் கிளம்ப போறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா இல்ல, உங்களோட ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் கூட நினைச்சேன் அப்படிங்கிறப்போ, ஐயோ அது என்னோட பாக்கியம், நீங்க அந்த மாதிரி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இது என்னோட ஆசை அப்படிங்கிறப்போ யூரியும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. சரி இந்த மந்த் எண்ட் வரைக்கும் நீங்க பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கப்புறமாக நீங்க கிளம்பிக்கோங்க, ஹாப்பி ஜேர்னி அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பாங்க. கடைசியா இவங்க பார்த்து பேசுனது அப்படிதான். அப்போ அவர் வந்து இப்ப கிளம்பி இருக்கணும், அவர்கிட்ட இருந்து அகைன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஏன்னா அவர் மந்த் என்னோட போயிடுறேன்னு சொல்லிட்டாரு, நியாயப்படி அவர் இப்போ வந்து யூரோப் ட்ரிப்புக்கு கிளம்பி இருக்கணும், நம்ம வேற வெண்டார்ஸ் தானே வந்து பார்த்துருக்கோம் இந்த ஃப்ளவர்ஸ்க்காக. ஆனா அவர்கிட்ட இருந்து அகைன் ஃப்ளவர்ஸ் வருது அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இவங்களுக்கு ஃபிஷியா இருக்கு. இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் அதுக்கு வர ஃப்ளவர்ஸ் எல்லாம் அண்ணன் நினைக்க வராதுங்க, கொஞ்சம் இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க இல்லையா. அங்கெல்லாம் போய் பேசுறப்போ, மேடம் இந்த மாதிரி இத்தனை தேதிக்கு வந்தது, இது வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம், ஃப்ளவர்ஸ் அது பாட்டுக்கு வரதான் செய்யுது மேடம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எனக்கு ஏதோ தப்பா தெரியுது, அவரோட கான்ட்ராக்டும் முடிய போகுது, மந்த் எண்டோட ஒரு யூரோப் ட்ரிப் போறேன்னு சொன்னாரு, நம்ம வேற வெண்டாரை தான் பார்த்துருக்கணும், இன்னும் அங்கிருந்து ஃப்ளவர்ஸ் வருது அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் அவருக்கே கால் பண்றேன் அப்படிங்கிற சமயத்துல இந்த பக்கம் அந்த பர்சனை காட்டுறாங்க. அவரு இன்னும் இருக்காருங்க, அவர் லாக்கர் ஓபன் பண்ண பாக்குறாரு, ஆனா அவருக்கு பாஸ்வேர்டு கிடைக்கல. கடைசியில எப்படி பாஸ்வேர்ட் போட்டு ஓபன் பண்ணி பணத்தை எடுக்கிறதுக்கும் அவருக்கு போன் கால் வருது இல்லையா, பண்றது யூரி தான். யூரி அட்டன் பண்றதுக்கும் சரியா இருக்கு, ஆனா அட்டன் பண்ண யூரி ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அவர் கண்ணு முன்னுக்கு ஆவியா நிக்கிறாரு. அப்ப அவர் இறந்து போயிட்டாருன்னு அர்த்தம். என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி அவரோட பேர் சொல்லி கேட்கறதுக்கு, ஆமா நான் தான் பேசுறேன் சொல்லுங்க என்ன ஏதுன்னு கேட்க, இல்ல நீங்க இது மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து எங்க ரெய்னா ஹோட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க, அது ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் தேவைப்படுது, அதை பத்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணிருக்கேன், நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் நீங்க ஹோட்டலுக்கு வாங்க, நம்ம கான்ட்ராக்ட பத்தி பேசணும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அந்த பக்கத்துல அந்த பர்சனும் ஓகேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு, நம்ம கிட்ட பேசின பர்சன் இறந்து போயிட்டாரு. அப்ப போன்ல பேசினது யாருன்னு தெரியல. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க.
இந்த பிளாஷ்பேக் அந்த பர்சன் ஆத்மாவை பார்த்து பேசுறப்போ நம்ம யூரிக்கு தெரிஞ்சதும் கூட இவங்க 2 பேரும் ட்வின்ஸுங்க. 2 பேர்ல ஒரு ட்வின் பிரதர் வந்து நல்லா பிசினஸ் எல்லாம் பண்ணி நல்லா தான் இருக்காரு. இன்னொரு ட்வின் பிரதர் வந்து கேம்பிளிங் அதுன்னு விளையாண்டு நிறைய காசு விட்டுருப்பான். எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு சொல்லிட்டு வந்து கேட்க இவரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. இல்ல கொடுத்துதான் தீர்வு இல்லைன்னு கொண்டுடுவாங்க அப்படிங்கிறப்ப அதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்திருப்பாரு. இவன் கோபத்துல அங்கிருந்த ஒரு செங்கலை எடுத்து அடிச்சிருப்பான். அடிச்ச ஸ்பாட்ல ஒரு சுருண்டு போய் கீழே விழுந்துட்டாரு. கொல்லணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் கிடையாது, கோவத்துல அடிச்சிட்டான். ஆனா அந்த அடி வாங்கின அந்த அதிர்ச்சியோட அவர் அந்த ஸ்பாட்லயே இறந்தும் போயிட்டாரு. இந்த இடத்துல இன்னும் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதுல ஒரு லேடி வந்துட்டு, சார் இந்த மாதிரி இந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் இங்க அனுப்பணும், கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கும் வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிடுறப்போ கண்ணாடியை மட்டும் தூக்கி போட்டுட்டு தான் தான் தன்னோட ட்வின் பிரதர் அப்படிங்கிற மாதிரி இறந்து போன அந்த டெட் பாடியை மறைச்சிட்டு இவன் தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பான். இது தெரிஞ்சதும் உடனே யூரி இங்கிருந்து கிளம்புறாங்க. யூரி கொஞ்சம் பரபரப்பா கிளம்புறாங்களே, என்ன எதுன்னு ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு மீனாவும் கிளம்பிட்டா. யூரி காலைல போய்கிட்டே இருக்கிறப்ப நம்ம கிம்முக்கு கால் பண்ணுவாங்க. கிம்முக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கும், அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்காக போயிடுவாரு. கால் வந்துட்டு ரெக்கார்டிங் கால்ல போயிடும். இந்த மாதிரி நீங்க இந்த ரெக்கார்டிங் வாய்ஸை கேட்டதும் உடனே இங்க வாங்க, இந்த மாதிரி இந்த பர்சன் இறந்து போயிட்டாங்க, அந்த டெட் பாடி இங்க தான் இருக்கு, அங்கே நான் பார்க்க போயிட்டு இருக்கேன், நீங்க வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கு போவாங்க. மீனா இருந்துட்டு, ஓ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாலடைஞ்ச இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அப்ப இவ கண்ணுக்கு ஒரு பேய் தெரியுது, இந்த வந்து நாம சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே உங்க ஹோட்டலோட அந்த மாடியில ஒரு டேங்குக்குள்ள தானுங்க இந்த காங்கோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட டெட் பாடி இருந்தது. அந்த இடத்துக்கு கூட யூரி கூட போயிருந்தா இல்லையா, ஸோ இதையும் அதையும் வச்சு நம்ம ஜோடிச்செல்லாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நைஸா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவா. ஒரு ரூமுக்கு வந்து ஓபன் பண்றதுக்காக நம்ம யூரி போய் ஓபன் பண்ற சமயத்துல படார்னு ஒரு சத்தம். 2 பேரும் பயங்கரமா பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த இடத்துல யூரியவே காணும். மீனா ஒன்றும் புரியல. அவ வந்துட்டு அந்த ரூம்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்க ஆக்சுவலா அங்க கிம் வந்துட்டாங்க. இங்க மீனா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ வீடியோ எடுக்கிறா அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயமும், அதாவது யூரியா பத்தின அது எதுவும் எக்ஸ்போஸ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யூரியா இந்த பக்கம் இழுத்திருப்பாங்க. ஒரு சவுண்டை வச்சு டிஸ்ட்ராக்டும் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அங்க இருக்கிற ஒரு பெட்டியில தான் அந்த இறந்து போன நம்மளோட டெட் பாடி இருக்கு. இதோட இங்க எபிசோட் 7 வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுக்கப்புறம் எபிசோட் 8. ஆனா மீனாக்கு டவுட் வந்துருச்சு, இந்த பக்கம் யாரும் போன மாதிரி இருந்ததே, அது மட்டும் இல்லாம இங்க தானே வந்தா யூரி, அப்போ இந்த ரூம்ல இருக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட வர பாக்குறாங்க. ஆனா யூரியா அணைச்ச மேனிக்கே கிம் பிடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் உள்ள அந்த ரூம்குள்ள வர்ற மாதிரி தான் மீனா வருவாங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வர்ற அந்த சைரன் சவுண்ட் கேட்டதுமே அவங்க அங்கிருந்து வெளியே வந்துருவாங்க. நம்ம கிம் அதுக்கப்புறமாக தான் யூரியா கூப்பிட்டு வெளியே வருவாங்க. அப்ப கிம் சொல்லுவாங்க, உன்னோட அந்த கால் வந்துட்டு நான் எடுக்கல, ஏன்னா அப்ப நான் ஒரு முக்கியமான கேஸ் அட்டன் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறமாக தான் பார்த்தேன், என்னோட வாய்ஸ் ரெக்கார்டை பார்த்ததுக்கு அப்புறமாக தான் நான் இங்க வந்தேன். பட் அதுக்குள்ள நான் போலீஸ்க்கெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வெளியே வந்த மீனா அந்த இடத்துல டெட் பாடியில எடுத்துட்டு ஆம்புலன்ஸ்ல போவாங்க இல்லைங்களா, அதையும் வீடியோ எடுத்துக்கிறா. இந்த இடத்துல டெட் பாடி இருக்கு அப்படிங்கிறதுனால தானே யூரி வந்திருக்கா. ஸோ இந்த 2மே போதும், இதை வச்சு இவளை மடக்கிடலாம், இவளுக்கு வந்து பேய்களை பார்க்க முடியும் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. இல்லைன்னா சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு எதுக்கு யூரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். கடைசியில இறந்து போனவரை கொன்னது அவரு கூடவே பிறந்த ட்வின் பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டும் போயிடுறாங்க. இந்த மீனா தான் எடுத்த வீடியோவை அம்மாவுக்கு அனுப்பிச்சு வைப்பா. அந்த அம்மா அந்த டைரக்டருக்கும் காட்டுவாங்க, பாத்தீங்களா அந்த இடத்துக்கு எதுக்கு அந்த யூரி போயிருக்கா, அங்க ஒரு டெட் பாடி வேற கிடைச்சிருக்கு, ஆத்மா தானே அவ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டைரக்டருக்கு ஐயோ இது சரிப்பட்டே வராது, இப்படி ஒரு பொண்ணு கிட்ட இந்த ரெய்னா குரூப்ஸ் கொடுக்க முடியாது, அவ சேர்மன் ஆகக்கூடாது அப்படின்னு பேசுவாங்க. அதுக்கப்புறமாக யூரி வந்து ஹோட்டலுக்கு வந்துடுவாங்க. பாட்டிமா வந்து பார்க்க வருவாங்க. என்ன ஏது பாட்டிமான்னு கேட்கறதுக்கு, இல்லம்மா நீ வரணுங்கிறதுக்காக தான் மீனா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீ வந்ததுக்கு அப்புறமாக தான் ஏதோ சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லு மீனா யூரி வந்துட்டா என்ன எதுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பாட்டிமா இந்த வீடியோவை பாருங்க அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்து நம்ம யூரி போகிறது இருக்கு. அதுக்கப்புறமாக அவங்க டெட் பாடி கிடைச்சிருக்கு. அந்த டெட் பாடியை போலீஸ் எடுத்துட்டு போறதையும் வந்துட்டு வீடியோ எடுத்திருப்பாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது பாட்டிமா, அந்த இடத்துக்கு எதுக்கு யூரி போகணும், சம்பந்தமே இல்லாம பாலடைஞ்ச ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு இவங்க எதுக்கு போகணும், அவங்க டெட் பாடி இருக்குன்னு தெரிஞ்சதுனால தானே. அப்போ யூரியோட கண்ணுக்கு பேய் தெரியறது உண்மைதானே. இப்படி ஸ்டேபிளே இல்லாம பேய்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு கிட்ட நீங்க எப்படி இந்த ரெய்னா குரூப்ஸ் கொடுப்பீங்க, இவளால எப்படி பாட்டிமா மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல பாட்டிமா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து யூரியா பார்ப்பாங்க. யூரி இருந்துட்டு, பாட்டிமா அங்க நான் போனதுக்கான ரீசன் கிம்னா, ஏன்னா இறந்து போன பர்சன் தான் நம்மளோட ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இறந்து போயிருக்காரு, அதை பத்தின கேஸ் வந்து கிம்முக்கு தெரிய வந்திருக்கு. சோ கிம் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு என்ன வந்து விசாரிக்க வந்து செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த பர்சன் கிட்ட தான் பிசினஸ் டீலிங் வச்சுக்கிட்டீங்களா, இவர் தான் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ல பண்ண பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் காட்டுறதுக்காக என்னங்க கூப்பிட்டாங்க, அதுக்காக நான் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. மீனாக்கு நல்ல போங்கா இருக்கே, நல்லா ஒரு கதையை குக் பண்ணி கொடுத்துட்ட பாட்டிமா கிட்ட. இதெல்லாம் பொய் அப்படிங்கிறப்போ, மீனா பொய் உண்மை அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், என்ன நீ ஃபாலோ பண்றியா, ஏன் ஃபாலோ பண்ற, நான் பேய பாக்குறேன் அப்படிங்கறத கண்டுபிடிக்க நீ ஏன் நினைக்கிற, அதுக்கான காரணம் என்ன பின்னாடி இருக்கு, என்னால பேய்களை பார்க்க முடியும், நான் ஸ்டேபிளா இல்ல, இந்த ரெய்னா குரூப்ஸ்க்கு நான் சேர்மன் ஆக முடியாது, நீயே ப்ரூஃப் பண்ண துடிக்கிற அப்படிங்கிறப்ப பாட்டிமா அப்படியே மீனாவை பார்ப்பாங்க. அது வந்து நம்மளோட ஃபேமிலி நன்மைக்காக பிசினஸ் நன்மைக்காக அப்படி இப்படின்னு சொல்றப்போ
பாட்டிமா வந்துட்டு மீனா நீ இப்போ இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டிமா நான் சொன்னது நீங்க சீரியஸாவே எடுத்துக்கலையா அப்படின்னு கேட்கறதுக்கு சீரியஸ் ஆகி எடுத்துக்கல அப்புறம் பேசலாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி எதுவுமே பாட்டிமா பேசுறது இல்ல. அதுக்கு பதிலாக உனக்கும் கிமுக்கும் சீக்கிரம் என்கேஜ்மெண்ட் பண்ணணும், நான் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதுக்கு மேலே உங்க பாட்டிமா பார்த்து நான் பேசணும்னு சொல்லிடுறாங்க. நம்மளோட யூரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் கிம்மு வந்து கூப்பிடுறாங்க. எந்த இடத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் நடக்கிறதாக இருக்கும் இல்லைங்களா, அந்த ஹோட்டலுக்கு தான். அங்க கிம்மு கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ஹோட்டல் வந்து என் அப்பா என் அம்மாவுக்கு கிஃப்டா கொடுத்தாங்க, அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இங்கதான் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்கிறதாக இருந்தது 6 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்துல தான் எனக்கு பேய்களை பார்க்க முடியும் அப்படிங்கறதுல கூட அந்த பையனுக்கு நான் சொல்லிட்டேன், அவனுக்கு தெரியும் தான். பட் இருந்தாலும் அந்த பேய்களால ஹார்ன் செய்யப்பட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு வராம போயிட்டான். அதுக்கப்புறம் தான் ரூமர்ஸ் எல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சது. இப்ப நாம 2 பேரும் விளையாட்ட ஆரம்பிச்சது சீரியஸா போயிட்டு இருக்கு. என்ன என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண போறாங்க, என் பாட்டிமா பார்த்து பேசணும்னு சொல்றாங்க. எல்லாத்த விட அந்த மீனா வந்து என்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறப்போ ஆமா இல்ல அங்க வந்திருந்தால என்னாச்சு ஏதாச்சும் பாட்டிமாட்ட சொல்லி சமாளிச்சேன்னு கேட்கறாங்க. அதை நான் சமாளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்றாங்க. சரி மீனா ஏன் உன்னை ஃபாலோ பண்ணும் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிற சமயத்துல ஆக்சுவலா நான் வந்து இந்த பிசினஸ் ரன் பண்ற அளவுக்கு கேப்பபிளான பர்சன் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டா அடுத்தது அவ அம்மா கிட்டையும் அவ அண்ணா கிட்டையும் இவகிட்டையும் மீனா கிட்டையும் தானே வரும் இந்த பொறுப்புகள் எல்லாம். அதுதான் உங்களோட எண்ணம் அப்படிங்கிறாங்க. நீ கவலைப்படாத யூரி, நான் உன் பக்கத்துல இருக்கேன், உன் பிசினஸ் உன் கைவிட்டு போகாம எப்போ நான் உன் கூடவே இருப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம விளையாட்ட ஆரம்பிச்சோம்னு சொல்லாத. உன் மேல எனக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஜென்யூனானது, நான் மனசார சொன்னது, விளையாட்டால எதுவும் கிடையாது. இந்த என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எனக்கு விளையாட்டும் கிடையாது, டீலிங்கும் கிடையாது, சும்மா உனக்கு ஏதோ உதவி பண்றதுக்காக நான் பண்ணிக்க போறதும் கிடையாது. எனக்கு பிடிச்ச பொண்ணை என் லைஃப்ல நான் நினைச்சுக்கிறதுக்காக பண்ணிக்க போறது அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம யூரிக்கு அப்படி ஒரு மாதிரி வெக்கமா வந்துடும். அதுக்கப்புறம் இவங்க ரூமுக்கு வந்துட்டு அச்சோ இப்படி எல்லாம் பேசிட்டானே, என் மேல வந்து அவனுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் ஜென்யூனாமே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு சந்தோஷப்படுவாங்க. செக்ரட்டரிக்கெல்லாம் கூட என்னடா ஆச்சுன்னா மேடம்க்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட கிமுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஓகே நம்மளோட மனசுல இருக்கிற காதல வந்து கன்ஃபஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பாட்டிமாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கணுமே. என் பாட்டிமா தான் பிளாக் மங்கி இயர்ல பிறந்த பொண்ணு வந்து உன்னை பார்க்க கூட கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யூரி பிளாக் மங்கியோட இயர்ல பிறந்தவ தான். தெரிஞ்சுட்டா என்ன பண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அது ஒரு பொய்யான டேட் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால இவரு கூட ஒர்க் பண்ற அவங்க 2 பேர்ல வந்து ஒருத்தருக்கு மட்டும் கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கேட்டு பாட்டிமாட்ட கொடுத்தலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பாட்டிமா கிட்ட அன்னைக்கு வந்து அந்த யூரி பொண்ணை வந்து நான் லவ் பண்றேன், டேட் பண்றோம், நாங்க என்கேஜ்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ல பாட்டிமாக்கு டேட் பண்றேன்னு சொன்னா கூட ஓகேடா, என்கேஜ்மெண்ட் அளவுக்கு எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்ற, என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது, குத்துக்கள் மாதிரி இருக்கேன் தானடா, உனக்கு அம்மா அப்பா இல்லைனாலும் அம்மாக்கு அம்மாவா அப்பாக்கு அப்பாவா நான் இருக்கேன் இல்லடா, ஏன்டா கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் இப்படியே ஆயிடுச்சு பாட்டிமான்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு வந்து அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த பொண்ணோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த பொண்ணு வந்து பிளாக் மங்கியோட இயர்ல பிறந்தவ அப்படின்னு சொல்றது இல்ல, கோட்டோட இயர்ல பிறந்தவ அப்படின்னு சொல்லிடுறாங்க. பாட்டிமே இப்ப நான் உடனே முடிவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஜோஷியரை பார்க்க வர்றாங்க. அவர் வந்து சூப்பரா இருக்கும், இவங்க 2 பேர் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த பையன் இருக்கான் இல்லையா கிம்மோட ஜாதகம் ஏதாவது ஒரு இடத்துல டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா இந்த பொண்ணு வந்து கோட்டோட இயர்ல பிறந்திருக்கா, இவ வந்து பக்கபலமா இருந்த எல்லாத்தையும் பார்த்துப்பா, இது வந்து சம பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புகழ்ந்துருவாங்க. பாட்டிமாக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இது போதுண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பாட்டிமாட்டன்னு கால் பண்ணியும் சொல்றாங்க நமக்கு கிம்முக்கு சந்தோஷம், எப்படியோ இதுல இந்த விஷயத்துல தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கூட ஒர்க் பண்றவங்களுக்கு வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி நான் யூரியை லவ் பண்றேன், பட் என் பாட்டிமா வந்து கொஞ்சம் ஜோஷியம் ஜாதகம் இதெல்லாம் வந்து பாப்பாங்க, அதனால இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் உண்மை வந்துட்டு தெரியும். அதனாலதான் வந்து என் ஒய்ஃபோட ஏரியா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருப்பாங்க. நீயும் அந்த பொண்ணு தான் மேட் ஃபார் ஈச் அதர், ஜாதகம் நல்லா பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்முக்கு சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமாக 2 பாட்டிமாங்களும் மீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இதை வந்து நம்மளோட யூரி கிட்டையும் கால் பண்ணி சொல்றாங்க. யூரி லிஃப்ட்ல இருப்பாங்க, எப்பவுமே யூரி தன்கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டாங்க. யூரி கிட்ட நிறைய மாற்றங்கள் இருக்கு. லிஃப்ட்ல வந்துட்டு இந்த 2 பொண்ணுங்க வெயிட் பண்றப்போ பரவாயில்ல நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் பண்ற பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க. போறப்போ கூட ஓகே ஹேவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போவாங்க. அச்சோ என்ன யூரி மேடம் இப்படி எல்லாம் பேசுறாங்க, பேச மாட்டாங்களே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, மத்தவங்க சொல்ற மாதிரி இல்ல, அது மட்டும் இல்லாம க்ளோஸ் அப்ல பாக்குறப்ப ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. யூரி கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குன்னு போட்டுக்கிட்ட அந்த வேலையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவரோட செக்ரட்டரிஸ் பேசிக்கிறது காதுல விழுகுது. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரு என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. இதெல்லாம் யூரி கேட்கவும் செய்யறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிம்முக்கு வந்து டைம் ஆயிடுது, பாட்டிமா நான் கொஞ்சம் ஒர்க்ல பிஸி ஆயிட்டேன், நான் இப்ப உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன், யூரியோட பாட்டிமாவை பார்க்க கூப்பிட்டு போறேன் அப்படிங்கிறப்போ தெரியும்டா பேராண்டி வேலைன்னு வந்துட்டு நீ எல்லாரையும் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த ஹோட்டலுக்கு நானே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அச்சோ அப்படியே நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம் அங்க அறக்க பறக்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் யூரியோட பாட்டிமாவும் அவரோட செக்ரட்டரி கூட பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல சரி நீங்க போய் உங்க ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ திடீர்னு பாட்டிமாக்கு வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே பக்கத்துல ஒரு இருக்கிற தூண் மேல சாஞ்சு நின்னுப்பாங்களா. அப்ப அந்த கிம்மோட பாட்டிமா உள்ள வந்தவங்க பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சு வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற சோஃபால உட்கார வைப்பாங்க. அதுக்கப்புறம் கிம் கால் பண்ணுவாங்க, இந்த மாதிரி என் பாட்டிமா வந்துட்டாங்களாமா,
நீ தான் கொஞ்சம் பாத்துக்கணும், நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி யூரிக்கு கால் பண்ணிட்டாங்க. யூரியும் அவங்களோட ஆஃபீஸ் ரூம்ல இருந்து கிளம்ப அதுக்குள்ள இந்த 2 பாட்டிமாங்களும் நாம யாரு என்னங்கிறது தெரியாம பேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தான் இந்த ஹோட்டலோட சேர்மன் அப்படிங்கறதும் தெரியாம கிம்மோட பாட்டிமா இருந்துட்டு இந்த மாதிரி என் பேரன் கல்யாணம் பண்ணிக்கிற காதலிக்கிற பொண்ணை நான் பார்க்க வந்திருக்கேன், அந்த பொண்ணு இங்க தான் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிறப்ப அப்படியா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, இங்கதான் சொன்னா அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க உங்க பேரனோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் பார்க்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறப்ப பேரனே இல்ல பேத்தி அப்படிங்கிறாங்க. இன்னைக்குதான் வந்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க 2 பாட்டிமாங்களும் பார்த்து பேசிக்கிறதுக்கு. ஆனா அது தெரியாம 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்படியா அந்த பையன் நல்ல பையனா நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மோட பாட்டிமா கேட்க யூரியோட பாட்டிமா அந்த பையனை பார்த்திருக்கேன் நல்ல பையன் தான், இந்த மாதிரி ரெய்னா குரூப்ஸுக்கு அடுத்த சேர்மனாக போக வேண்டியது என் பேத்தி தான், என் பேத்திக்கு நல்லா சப்போர்ட்டிவான பையன் தான் அப்படிங்கிறப்போ கிம்மோட பாட்டிமா இருந்துட்டு சரி சரிங்க இருக்கிறது தாங்க, இந்த காலத்துல பொண்ணுங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கு, ஆம்பிஷன்ஸ் இருக்கு, பசங்களும் சப்போர்ட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல 2 பேர் பின்னாடி வந்து பாட்டிமான்னு கூப்பிட 2 பேர் திரும்பி பார்க்க அதுக்கப்புறம் புரிஞ்சு போச்சு, ஓகே நாம எதிர்ச்சியாவே மீட் பண்ணிட்டு முக்காவாசி பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலா பேசுறாங்க. கிம்மோட பாட்டிமா இருந்துட்டு ஜோசியம் ஜாதகம் இதுதான் வந்து கொஞ்சம் பெருசா வந்து பாக்குறாங்க, அதை பத்தி பேசுறாங்க. பட் யூரியோட பாட்டிமா இருந்துட்டு பசங்க விரும்பிட்டாங்க, ஒருத்தர் காதலிக்கிறாங்க, அவங்களோட உணர்வுகளுக்கு தான் நான் மரியாதை கொடுப்பேனே தவிர்த்து ஜோசிய ஜாதகத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாம யூரி வந்து கோட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுக்குள்ள என்ன கோட்டோட வருஷம்னு ஆரம்பிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா கிம் பண்ண குளறுபடி தெரிஞ்சிரும் இல்லையா, என்ன உண்மையிலேயே பிளாக் மங்கியோட ஏர்ல தான் யூரி பிறந்திருக்காங்க, அது தெரிஞ்சிரும் இல்லையா, எதுக்கு கோட்டுன்னு மாத்துறாங்க அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எப்படியே நம்ம பண்ணி சமாளிச்சுட்டா கிம்மோட பாட்டிமாக்கு எல்லாமே ஓகே, ஒண்ணுதான் இடிக்குது, இந்த மாதிரி நாம தான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம அந்த சோஃபால உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி என் பேரை வந்து உங்க வீட்டுக்கு வந்து வாழணும், உங்க பேத்திக்கு சப்போர்ட் பண்ணணும், உங்க பிசினஸ்க்காக பாத்துக்கணும் அப்படின்னு வந்து நீங்க சொன்னீங்க, அது ஒண்ணு மட்டும் தான் எனக்கு இடிக்குது அப்படிங்கிறப்போ இதுல இடிக்கிறதுக்கு என்ன இருக்கு, என் பசங்களுக்கு வந்து பொண்ணுங்க சப்போர்ட் பண்ணுமா, பொண்ணுங்களுக்கு பசங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதா, காலங்காலமா புருஷனுக்காக தான் மனைவி அப்படிங்கிற வாழணுமா, மனைவியோட ஆம்பிஷனுக்காக புருஷன் வாழக்கூடாதா, அது மட்டும் இல்லாம என் பேத்தி இப்படி MBA படிச்சிருக்கா, ஃபாரின்ல படிச்சிருக்கா, அதுன்னு சொல்ல கிம்மோட பாட்டிமாவும் சொல்லுவாங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இது எழுதியிருக்கான், இதுல ஃபர்ஸ்டா வந்திருக்கான், பெரிய காலேஜ்ல படிச்சிருக்கான் அப்படின்னு இவங்களும் சொல்லுவாங்க. ஆனா யூரியோட பாட்டிமா ஒன்னே ஒன்று தான் பண்ணுவாங்க, கிம்மை பார்த்து கிம் நீ சொல்லுப்பா, நீ யூரிக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டியா அப்படிங்கிறப்போ பாட்டிமா இது என்ன கேள்வி, கண்டிப்பா யூரி கூட நான் இருப்பேன், எப்பவுமே யூரி கூடவே இருப்பேன், அவளுக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்ல அவ்வளவுதான் கிம்மோட பாட்டிமாக்கு புஷ்ஷுன்னு போயிடுது. பட் யூரி இந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு நானும் கிம்முக்காகவே இருப்பேன், கிம்முக்காக சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எல்லாம் மேனேஜ் பண்ணி முடிச்சிடுறாங்க. என்கேஜ்மெண்ட் எப்போ வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக்க கிம்மோட பாட்டிமா கேட்பாங்க, ஏன்டா இப்படி தரையோட தரையா போயிட்ட, அந்த பொண்ணோட ஆம்பிஷனுக்காக அவங்க ஃபேமிலிக்குள்ள போய் வீட்டோட மாப்பிள்ளை ஆக போறியா, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எம்முன்னுக்கவே சொல்ற, நீ ஏன்டா இவ்வளோ பெரிய இடத்து பொண்ணை காதலிச்ச, ஒரு சாதாரண பொண்ணு நீ காதலிச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு காதல் அப்படியெல்லாம் பார்த்து வராது பாட்டிமா அப்படிங்கிறாங்க. பாட்டிமாக்கு புரியுது, சரிடா அந்த பொண்ணு பார்க்க நல்ல பொண்ணா இருக்கு, நல்ல தன்மையான பொண்ணா இருக்கு, அந்த பாட்டிமாவும் நல்லவங்க தான், பரவாயில்ல ஒன்றும் தப்பு கிடையாது, உன் சந்தோஷம் தான் முக்கியம், 2 பேர் காதலிக்கிறீங்கல்ல ஓகே அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இது தன் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க பேசிக்கிறப்ப சில விஷயங்கள் தெரிய வருது. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. உடனே வெளியே வந்து யூரிக்கு கால் பண்ணி நாளைக்கு நம்ம வெளியே போலாம், டேட் போலாம், என் கூட வரியா அப்படின்னு கேட்கறதுக்கு யூரிக்கு ஒரே சந்தோஷம், ஓகேன்னு சொல்லிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுவான், ஏன்னா அந்த செக்ரட்டரியெல்லாம் பேசிக்கிட்டாங்க இல்லையா, எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் இப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதனால நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க, சாப்பிட உட்காடுறாங்க, ஐஸ்கிரீம் கொண்டு வந்து வைப்பாங்க. இவங்களோட செக்ரட்டரி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹஸ்பண்ட் எனக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா ஐஸ்கிரீம்குள்ள ரிங்கை வச்சு, கடைசியில அந்த ரிங் என் வாய்க்குள்ள போயிட்டு நான் வாயில இருந்து அந்த ரிங் எடுத்தேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்பதான் அந்த ரிங் உள்ள போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. இப்ப ஐஸ்கிரீம் வேற கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒருவேளை இதுக்குள்ள ரிங் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கடைசியில நம்ம கிம்மே சொல்லுவாங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒரு பெரிய ஃபேமஸான கால்ஃப் பிளேயர் வந்துட்டு அவங்களோட லவருக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்களாமா ஐஸ்கிரீம்குள்ள ரிங்கு வச்சு. இதெல்லாம் இன்னுமா பண்றாங்க, ஓல்டு ஃபேஷன் மாதிரி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அப்போ நம்மள ப்ரப்போஸ் பண்ண கூப்பிடலையா, அப்ப ஐஸ்கிரீம்குள்ளேயும் ரிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு. அதுக்கப்புறமாக கிம்மே கேட்பாங்க யூரி நம்ம சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா என் கூட ஒரு வாக் வரியா அப்படிங்கிறப்போ யூரிக்கு இன்னும் சந்தோஷம் வருது, ஒருவேளை வாக்கிங் போறப்போ ரிங்கு கொடுப்பானோ என்னமோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாக்கிங் போறப்போ டார்னு ஒரு குமிவாரு, வண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ண போறான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனா அவர் கடைசியில என் ஷூல என்னமோ அழுக்கா இருக்குன்னு தொடச்சு விடுவாரு, அடைச்சை அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பல்பா போயிடும். அடுத்து யூரி இந்த பெஞ்ச்ல உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டெல்லாம் கழட்டி இந்த நீ காலில் வந்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கோ அப்படிங்கிறாங்க. யூரியும் உட்காந்துக்குவாங்க, பக்கத்துல உட்காருங்களேன் கிம் அப்படிங்கிறப்போ ஒரு நிமிஷம் யூரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவாங்க, ரிங் பாக்ஸ் தான்.
மண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றாங்க. ரிங் பாக்ஸையும் ஓபன் பண்ணி என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரப்போஸ் பண்ண ஆக்சுவலி இதுக்கு எதிர்பார்த்தவங்க தான் நம்ம யுரியும். ஆனா அவங்க ஏன் ஷாக் ஆனாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த ரிங் பாக்ஸுக்குள்ள இருக்கிறது ரிங்கு கிடையாது, அக்குபஞ்சர் பண்ற நீடல். அதை பார்த்ததும் யுரிக்கு வந்து என்னடா இது, நம்ம ரொம்ப அல்பம் மாதிரி ஆண் எதிர்பார்த்து இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓகே கேம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்துருவாங்க. யுரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ப்ராசஸ் பண்றாங்க. பாட்டிமாவோட அக்குபஞ்சர் அந்த நீடில் இருக்கிற பாக்ஸும் ரிங்கோட பாக்ஸும் பக்கத்துல இருந்திருக்கும். தெரியாம இதட்ட வந்திருப்பாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாக யுரிக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டேன், ரொம்ப அல்பமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆத்மா இருக்கும். அதுக்கிட்ட பேசி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈவன் அந்த ஆத்மாவுக்கு கூட கையில ரிங்கெல்லாம் இருக்கு, எனக்கு அந்த கொடுப்பனை இல்லையா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்னும் என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா, யுரியோட கையை டச் பண்ணாம ரிங்கு போடுறது அப்படின்னு பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு இப்படி சொதப்பி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு இருக்க இந்த பக்கமாக கிம்மோட பாட்டிமா வந்துட்டு ரேவனோட அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க. கிம்முக்கு வந்து ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உடனே பாட்டிமா இருந்துட்டு உங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்ல கடமையும் பட்டிருக்கேன், அட் த சேம் டைம் உங்களுக்காக நான் பேடாவும் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறப்ப அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் முகம் மாறுது. பரவாயில்லைங்க, கிம் நல்லா இருக்கான் இல்லையா அது போதும், கிம்முக்கு வந்து நல்லா வாழ்க்கை அமைது இல்லையா அது போதும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்க வர முடியுமா என்கேஜ்மெண்ட்டுக்கு, நான் உங்களை இன்வைட் பண்றதுக்காக தான் கால் பண்ண அப்படிங்கிறப்ப இல்ல நான் அமெரிக்கால இருக்கேன், வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரேமனோட அம்மா சொல்லுவாங்க. சரிங்க நீங்க எப்ப வேணா எனக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் காலை கட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு ஜேஜோ ஐலாண்ட்ல பாட்டிமா மாதிரி யாரையோ பார்த்தாங்க இல்லையா கிம், அது பாட்டிமாவை தான். பாட்டிமா பார்க்க வந்தது ரேமனோட அம்மாவை தான். ஈவன் ரேவன் கூட வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா அம்மா பார்க்க கெஸ்ட் வந்தாங்களான்னு சொல்லிட்டு. ஆனா அதை அவங்க எதுவும் சொல்லாம மழுப்பிட்டு ரேமனோட அம்மா போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தள்ளி நின்னு கிம்மியும் பாட்டிமாவையும் இவங்க பாத்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் இறந்து போன ரூபனோட ஹார்ட்டை தான் கிம்முக்கு பொருத்திருக்காங்க. அதுதான் ரீசன். இங்க என்கேஜ்மெண்ட் டேட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இவங்க எல்லாம் இப்படி போயிட்டு இருக்காங்க, அப்ப உண்மையிலேயே ரெண்டு பேருக்குள்ள காதல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூரிய பார்த்து பேசுறதுக்காக ரேமன் வர்றப்போ யூரி சொல்வாங்க, ரேமன் நான் என்னைக்கும் உன்னை காதலோட அந்த கண்ணோட்டத்துல பார்த்தது இல்லை அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா யூரி நான் தப்பு பண்ணிட்டேனோ, நான் சீக்கிரமாவே வந்திருக்கணும், நான் வந்து சீக்கிரமா உங்ககிட்ட வந்திருக்கணும், என் மனசை சொல்லியிருக்கணுமோன்னு எனக்கு இப்ப தோணுது, இல்ல கைமீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கிருந்து எழுந்து வருவாங்க. இந்த பக்கமாக சில ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாம் இந்த லா ஃபிலிம்ல இருக்கிறவங்க தாங்க. அவங்க நம்ம கிம்ம கூப்பிட்டு போயிட்டு சில விஷயங்கள்லாம் பேசுறாங்க. இந்த மாதிரி உனக்கு நாங்க இவ்வளவு ப்ரமோஷன் கொடுக்குறோம், நீ வந்து பெரிய இடத்து மாப்பிள்ளையாக போற அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அவங்க பேசுறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப இல்லீகலா இருக்கு. அதுல எதுவுமே வந்து கிம் வந்து பிடிபடுறதுல எதிர்த்து வந்துருவாங்க. இது எல்லாமே ரேமனோட செட்டப் தாங்க. கிம் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி விடணும், இவனை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறது சரியில்லை அப்படின்னு பாட்டிமா முடிவெடுக்கணும், இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க விடாம தடுக்கணும். அதுதான் ரேமனோட பிளான். பட் இந்த மாதிரி டிராப்ல வந்து கிம்ம சிக்க வைக்க முடியல அவங்க எல்லாம் சொல்றப்போ ரேமன் யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இன்னொரு ப்ராசிக்யூட்டரே சொல்வாங்க, வேணும் ஒண்ணு பண்ணலாம், இன்னொன்னு டீ ப்ரமோட் பண்ணிடலாமா, ரொம்ப சாதாரண டிபார்ட்மெண்ட்டுக்கு அவனை டீ ப்ரமோட் பண்ணி அனுப்பலாமா அப்படிங்கிறப்போ இல்ல அதெல்லாம் அவனை பெருசா பாதிக்காது, அதெல்லாம் வந்து வேண்டாம், நான் வேற யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுவாங்க. கடைசியில ஒரு பேங்கோட மேனேஜரை பார்க்க வராங்க. யாரு? ரேமன் அங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமாக டைரக்டர் வராரு. வந்தவருக்கு அங்க ரேமனை பார்த்து ஷாக்கா இருக்கு. கடைசியில ரேமன் டைரக்டரை கூப்பிட்டு வந்து பேசுறாங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது, இந்த ரெய்னா குரூப்ஸ்ல வந்து சில ஷேர்ஸ் வந்து இந்த டைரக்டருக்கு இருக்கு, அதை வச்சு லோன் வாங்கியிருக்காரு. லோனை வந்து இவரால் கட்ட முடியல, இப்பவும் இதுக்கப்புறமா கட்ட முடியாது, ஏன்னா லோனோட வட்டி இதெல்லாம் வந்து எச்சாயி ஒரு பல்கான அமௌண்ட்டா வந்து நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முழி பிதுங்கி போய் நிக்கிறாரு. இது இவரே சொல்லாம ரேமன் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை வச்சுதான் இவர்கிட்ட ஏதோ டீலிங் பேசுறாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் பாட்டிமாவோட செக்யூரிட்டி வந்துட்டு இந்த மாதிரி சில ஷேர்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னொருத்தங்களுக்கு மாறிட்டு இருக்கு, அது என்ன எதுன்னு டீட்டெயிலா பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பாருங்க அப்படின்னு சொன்ன கையோட நெஞ்சு வலிக்குது பாட்டிமாக்கு. டாக்டரை கூப்பிட்டுமா ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறப்போ எதை பண்ணாலும் சைலண்டா பண்ணுங்க, என் பேத்தி யுரிக்கு மட்டும் சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. யுரி உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. என்னாச்சு ஏதாச்சும் அப்படிங்கிறதுக்கு இதை பாருமா, நான் பாட்டி, என்னோட வயசு என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் எப்பவுமே ஓகேவா இருக்கிற வயசுல இல்ல, அதனால நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்த்து நீ வேதனைப்படாது. இப்ப நான் உன்னை கூப்பிட்டதுக்கான ஒரே ரீசன், என்கேஜ்மெண்ட் நடந்த கையோட உனக்கும் கிம்முக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் மாறிக்கிட்டே இருக்கு, அது என்ன எதுன்னு செக்ரட்டரி நான் பார்க்க சொல்லியிருக்கேன். பட் எனக்கு என்னமோ மீனாவோட அம்மா மேலதான் சந்தேகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஏன் நான் சீக்கிரமா உனக்கும் கிம்முக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அப்பதான் நான் கிம்முக்கு சில ஷேர்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கல்யாணமானதை லீகலா இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளை ஆவாரு, அவருக்கு ஷேர்ஸ் கொடுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான். அப்படிதான் நான் சில ஷேர்ஸை வந்து உனக்காக ப்ரொடெக்ட் பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்றேன் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையும் யுரி கேட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் ரேமனோட அம்மா வந்து அமெரிக்கால இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லைங்களா, கிம்மோட பாட்டிமா கால் பண்ணப்ப அவங்க கிளம்பி வராங்க. அப்படி அவங்க ஃபிளைட்ல வரப்போ ஒரு நியூஸ் பாக்குறாங்க, இந்த மாதிரி கிம் வந்துட்டு யூரியா தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ். அப்பதாங்க ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறாங்க. சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரூபன் இருக்கா இல்லைங்களா, இவங்க தான் இவங்களோட உண்மையான பையன், தனக்கு குழந்தைய பிறக்காத அப்படிங்கறதுனால தத்தெடுக்கலாம் அப்படிங்கன்னு வந்ததுனாலதான் ரேமனை தத்தெடுத்திருப்பாங்க. வேற வழி இல்லாம ரெண்டு பேருமே ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க.
ஆனா உண்மையிலேயே ரூபனுக்கு மட்டும்தான் இவங்க உண்மையான பயாலஜிக்கல் மதர். ரேமனை வந்து தத்து தான் எடுத்திருப்பாங்க. அது ஹை ஸ்கூல் படிக்கிறப்பவே அரசல் பொரசலா அவருக்கு அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு. நம்ம யூரிக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து ரூபன் எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, யூரியை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருக்கேன், நானும் யூரியும் ட்ரிப்புக்கு போறோம், யூரி கூட நான் போற ஃபர்ஸ்ட் ட்ரிப் இது, நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேம்மா, நான் யூரிக்கு ப்ரப்போஸ் பண்ண போறேன், ரிங் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. அம்மாக்கனா எப்ப பார்த்தாலும் யூரியை பத்தியே பேசிட்டு இருக்கடா, அவ்வளோ லவ் பண்றியா அப்படின்னு கேட்கறதுக்கு, ஆமா ஆமா உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேனோ அந்த அளவுக்கு, அது மட்டும் இல்லாம யூரி கிட்ட நான் மனசு சொல்ல போறேன், ப்ரப்போஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா கிளம்புற சமயத்துல ரூபன் ஒரு நிமிஷம் கழுத்துல இருந்து அந்த பெண்டன் செயின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா பேக்கெட்ல இருக்குமா அப்படின்னு காட்டுறாங்க. எதுக்குடா பேக்கெட்ல வச்சுக்கிட்டேன், பேக்கெட்ல வச்சா கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, கூட நான் கழுத்துல போட்டு விடுறேன் அப்படிங்கிறப்போ, அம்மா நல்லா இல்லம்மா, எனக்கு அது செட் ஆக மாட்டேங்குது. செட் ஆகுதோ இல்லையோ, உன் பாட்டிமா பூஜையில வச்சு கொடுத்துருக்காங்க, உன்னோட ஜாதகத்துல சில பல பிரச்சனைகள் இருக்கு, கட்டம் சரியில்லை, அதனால சில பேய்களால ஆத்மாக்கள் உனக்கு தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது எந்த ஆத்மாக்களும் பேய்களும் உங்ககிட்ட வராம பாதுகாக்கும். உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பாட்டிமா கொடுத்துருக்காங்க, அவங்க நம்பிக்கைக்காக போட்டுக்கணும், புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி போட்டு விட, சரிம்மா நானும் ரேமனும் ட்வின்ஸ் தான், அப்ப எனக்கு இதே மாதிரி பிரச்சனை அவனுக்கும் தான் இருக்கணும், அவனுக்கு மட்டும் இந்த மாதிரி பென்டென்ட் எல்லாம் நீ கொடுக்கல, எனக்கு மட்டும் கொடுக்குற அப்படிங்கிறப்போ நான் சொல்றதை மட்டும் நீ கேளு, ரெண்டு பேர் ட்வின்ஸா இருந்தாலும் உன் ஜாதகம் வேற அவன் ஜாதகம் வேற, புரிஞ்சுதா அப்படிம்பாங்க. அப்ப கரெக்டா ரேமனும் வந்துருவாங்க. நாங்கெல்லாம் கிளம்பிட்டோமா, எதுக்கும் கவலைப்படாதம்மா, ரூபனை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. ஆக்சுவலா இந்த ட்ரிப்புக்கு நம்மளோட யூரியும் ரூபன் மட்டும் போகல, கூடவே ரேமனும் தான். அப்போ போற ரூபன் நின்று திரும்பி அம்மாவை பார்த்து பை மம்மி அப்படின்னு சொல்லிட்டு போவார். அதுதான் கடைசியா இவங்க உங்க பையனை பார்த்தது. அதுக்கப்புறம் பொணமா தான் பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த போட்ல போயிட்டு இருக்கிற சமயத்துல இந்த பெண்டன்ட்டை பார்த்துட்டு என்ன எதுன்னு சொல்லிட்டு யூரி கேட்டிருப்பாங்க. இது இந்த பாட்டிமா மந்திரிச்சு கொடுத்தது, பேய்கள் நம்ம கிட்ட நெருங்க விடாதாமா. அப்படியா, பேய்களை பார்த்து அவ்வளவு பயமா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கிண்டலுக்கு கேட்டிருப்பாங்க. இதை நீ போட்டுக்கோ, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணும் தான் நான் எப்பவுமே நினைப்பேன், அதனால இது நான் உனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு இவர் கழுத்துல இருந்து கழட்டி அந்த யூரிக்கு போட்டு விடுவாங்க. அந்த சமயத்துல போட் லைட்டா ஷேக் ஆகுது, நம்ம யூரி தடுமாறி தண்ணிக்குள்ள விழுறாங்க. இதெல்லாம் இப்போ யூரிக்கு வந்து ஒரு கனவு மாதிரி வந்து ஹார்ன் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் ரேமனை தான் காட்டுறாங்க. ரேமனும் சில விஷயங்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கூட ரேமனும் தானங்க வந்திருப்பாங்க. அவர் போட்டோட கீழ இருந்து நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ ரேமன் பின்னாடி தான் ரூபன் வருவாங்க. டே ரேமன் நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. இந்த போட்ல இவங்க 3 பேர் மட்டும் கிடையாதுங்க, கீழே இன்னும் சில பேசஞ்சர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஆனா ரேமனை வந்து ஏன் கோவமா ரூபன் தடுத்து நிறுத்தினாங்க என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. ஆனா இப்ப ரேமன் கிட்டதான் அந்த பெண்டன்ட் இருக்கு, ரூபனோட கழுத்துல இருந்தது. ரூபன் நம்ம யூரிக்கு போட்டு விட்டது, அது எப்படி இவர் கைக்கு வந்ததுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண டேட்டும் வந்துடுச்சு. நம்ம யூரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி தெளிவா இருக்கிற வானம் திடீர்னு கருகருன்னு ஆகுது, மழை வர ஆரம்பிக்குது. யூரிக்கு பயமா இருக்கு. கிம்முக்கு கால் பண்ணா நான் வந்துட்டேன், பேஸ்மெண்ட்ல தான் இருக்கு, லிஃப்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ள வந்ததும் கால் கட் ஆயிடுது. யூரிக்கு என்னமோ தெரியல, பயமா இருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எகைன் ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து ஓகே நம்ம வந்து கிம்ம பார்க்க போலாம், பேஸ்மெண்ட்டுக்கு போலான்னு கிளம்புறப்போ கரெக்டா ரூமுக்குள்ள ரேமன் வருவாங்க. வந்தவரு, யூரி நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறப்போ, ரேமன் எனக்கு டைம் கிடையாது, நான் கிம்ம பார்க்க போறேன் அப்படிங்கிறப்போ, நான் சொல்றதை கேட்டுட்டு போ, 6 வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ இவர் அப்ராட்ல படிச்சுட்டு இருந்திருப்பாருங்க. அவர் டைரக்டா அவசரமா இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துக்கே வந்திருப்பாரு. அப்படி நான் பேஸ்மெண்ட்ல இருந்து வரலாம் அப்படிங்கிற சமயத்துல ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த பையன் வந்து திடீர்னு ஏதோ கடலுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி எல்லாம் அவனுக்கு வந்து அந்த பேய் காட்டியிருக்கும். பயந்து போயிட்டு ஐயோ இதுக்கு மேல வந்து என்னால முடியாது யூரி, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காது, உன்னை கட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. அது எல்லாத்தையும் ரேமன் தள்ளி நின்று தான் பார்த்திருப்பாங்க. தள்ளி நின்று பார்த்தவரு பக்கத்துல வந்து கன்சோலும் பண்ணல, அதை பத்தி எதுவும் பேசல, அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போயிருப்பாங்க. என்ன இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாக கொஞ்சம் நாட்கள் போகட்டும் நான் விட்டேன், அதுதான் நான் பண்ண தப்பு போல இருக்கு, நான் அன்னைக்கே உங்ககிட்ட வந்து பேசியிருக்கணும் போல இருக்கு அப்படிங்கிறப்போ இவருக்கு ஷாக்கு. அப்போ நாம யாராவது தொட்டா அவங்களுக்கு பேய தெரியும் அப்படிங்கிறது இவளுக்கும் தெரிஞ்சிருக்கு. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்கேஜ்மெண்ட் வந்து நின்னப்போ நம்ம பேஸ்மெண்ட்ல இருந்து பையன் கிட்ட பேசுறது எல்லாத்தையும் இவன் கேட்டிருக்கான். பட் இருந்தாலும் நம்ம கிட்ட எதுவுமே கேட்காம இத்தனை வருடங்கள் இருந்திருக்கான் அப்படிங்கிறதும் இப்பதான் யூரிக்கு புரியுது. இங்க பாரு யூரி, இப்ப நடக்கிறது எகெயின் ரிப்பீட் ஆகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இப்போ நடக்குது. கிம்மால தாங்க முடியும்னு சொல்றியா? ஒருவேளை 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த என்கேஜ்மெண்ட் கால் ஆஃப் ஆனப்போ நீ ஒரு தனிமையான வாழ்க்கைக்குள்ள போயிட்ட, உன்னை சுத்தி யாரையும் நெருங்க விடல, நீ யாருக்கிட்டையும் பேசல, ஒரு தனிமைக்குள்ள நீ மட்டும் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள நீ போயிட்ட. இப்பவும் அதே மாதிரி கிம்முக்கு ஏதாவது நடந்து இந்த என்கேஜ்மெண்ட் கிம்மு வராம போய் இந்த என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு அப்படின்னா எகெயின் நீ தனிமை செய்யப்படுவ, ஒரு உலகத்துக்குள்ள நீ போயிடுவ, நீ மட்டும் இருக்கிற உலகத்துக்குள்ள. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்றதை கேளு, என் கையை பிடிச்சிக்கோ, நான் இருக்கேன் அப்படிங்கிறப்போ யுரிக்கு வந்து ஒரு கடுப்பா இருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம ஃப்ரெண்டா நம்ம கூட இருந்து இப்படி வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்துல அவர் கையை பிடிக்காம அந்த ரூம் விட்டு வெளியே வராங்க. இங்க லிஃப்ட் திடீர்னு ஒர்க் ஆக மாட்டேங்குது, திடீர்னு பவரே கட் ஆயிடுது. ஓகே நம்ம இப்படியே கிம்ம பார்க்க போயிடலாம் அப்படின்னு ஹால்வேக்கு வந்தப்போ திடீர்னு பவர் கட் ஆயிடுச்சு. யுரிக்கு பயமா இருக்கு, ஐயோ மறுபடியும் நடக்க கூடாது,
கிம்முக்கு ஏதாவது ஆச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால அதுக்கு மேல போக முடியல. அப்படியே மூச்சு வாங்கிட்டு நெஞ்செல்லாம் அடைக்க நின்றுட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல லிஃப்ட் ஓப்பன் ஆகுது. உள்ள இருந்து கிம் வராங்க. யுரியோட கையை பிடிச்சிட்டு ஃப்ரெஷ் ஏர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக பால்கனி மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. கிம்ம பார்த்ததுக்கு அப்புறம் தான் யுரிக்கு நிம்மதியா இருக்கு. யுரி, எப்படியோ என்கேஜ்மெண்ட் நம்மளுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லணும் கொடுக்கணும்னு நினைச்சேன். இதுதான் என்ன, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. யுரியும் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும். யுரி, நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சது பழக ஆரம்பிச்சது எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா நம்மளுக்குள்ள ஆரம்பிச்ச அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்யூன் ஆனது. நான் எப்பவும் பக்கத்துல இருப்பேன், எந்த வகையும் உன்னை விட்டு நான் நகரவே மாட்டேன், எனக்கு எதுவும் நடக்காது, உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ யுரிக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கும். அப்பதான் யுரி சொல்லுவாங்க, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. என்னோட என்கேஜ்மெண்ட் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடக்க இருந்த அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு இப்படிதான் நடந்தது. இங்க எடுத்துட்டு வரேன்ட்டு போன அந்த பையன் ஒரு மாதிரி பயந்து போய் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்துடாத, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனா. இப்பவும் கிட்டத்தட்ட அதே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அப்போ என் மனசுல தோணுன விஷயங்கள் ஐயோ 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி இப்போ என்கேஜ்மெண்ட் நின்றுடுமோ அப்படிங்கிற அந்த பயம் எனக்கு இருந்தாலும் நான் அதை பெருசா யோசிக்கல. என்கேஜ்மெண்ட் நின்னா நின்றுட்டு போகுது, அதை பத்தி நான் யோசிக்கல. இல்ல எகெயின் என்னோட என்கேஜ்மெண்ட் நின்றுச்சு அப்படின்னா இவ ஆவிகளை பாக்குற பொண்ணு அப்படிங்கிற அந்த ரூமர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும். நான் அதை பத்தி எல்லாம் கூட யோசிக்கல. நான் யோசிச்சது, ஒருவேளை உன்னை எகெயின் பார்க்க முடியாதோ, நான் பார்க்கவே முடியாம போயிடுமோ, அந்த ஆத்மாக்கள் உன்னை ஹார்ன் பண்ற சமயத்துல இதுக்கப்புறம் என்கிட்ட வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னை விட்டு விலகி போயிடுவியோ, உன்னை நான் எங்கேன்னு பார்க்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற பயம் தான் எனக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஏன் அப்படி சொல்ற, ஏன் பார்க்க முடியாம போகும், இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீ என்னதான் பார்த்துட்டு இருக்க போற அப்படின்னு சொல்ல கிம் இப்படி சொன்னதும் யுரிக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ரிங் பாக்ஸை இவங்க இந்த பக்கமாக திருப்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை பார்த்து இவங்க கேட்க கிம் உடனே யுரியை கிஸ் பண்ணுவாங்க. நம்ம யுரி கிட்ட யாரு நெருங்கினாலும் அவங்கள ஹார்ன் பண்ற அந்த ஆத்மா கிம் எதுவும் பண்ணல. அதுக்கு காரணம் யுரிய உண்மையா நேசிச்சு உயிருக்கு உயிர் காதலிச்ச ரூபனோட இதயம் இப்ப கிம் கிட்ட இருக்கு. அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். யுரிய உயிருக்கு உயிரா நேசிச்ச ரூபன் இறந்து போயிட்டாலும் அவனோட இதயம் கிம்முக்கு பொருத்தப்பட்டதுனால எகேன் அந்த இதயம் யுரிய காதலிக்குது கிம்மோட உருவத்துல. இதுக்கு அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம அடுத்த எபிசோட்ல பாக்கலாங்க. இதோட எங்க எபிசோட் 8 கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீக் அடுத்த பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேங்க.